முத்து எல்லாரோட சந்தோஷமும் முக்கியம் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா, இந்த அருண் தான் இன்னும் முத்துவ பழிவாங்குற நெனப்போடயே இருக்கிறாரு. நம்ம அ சீதா கிட்ட போயிட்டு முத்து வந்து சொல்றாங்க, "உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்டா" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு பாதுகாப்பா, அதாவது சீதாவுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல பேசினாங்க நம்ம முத்து. ஸோ, இப்ப சீதாவும் ரொம்ப ஹாப்பி. ஆனா, பொண்ணு பார்க்க வந்த அருண் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருமே நல்லபடியா என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? கல்யாணத்த எப்போ வச்சுக்கலாம்? அதெல்லாம் பேசுறாங்க. அப்ப அருண் என்ன சொல்றாரு அப்டின்னா, "உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்காப்பா?" அப்படின்னு அண்ணாமலை அப்பா கேட்குறாங்க. அதுக்கு அருண் இருந்துட்டு, "ஆமா, எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. என்னன்னா, கல்யாணத்தப்ப வந்து ஹையர் ஆஃபீசர்ஸ்லாம் வருவாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அதனால அங்க வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு யாரும் வரக்கூடாது." அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே எல்லாருமே வந்து முத்துவ பார்க்குறாங்க. ஏன்னா தெரியும். அருண் வந்து ஒவ்வொரு தடவையும் பேசும்போது முத்துவ பழிவாங்குற மாதிரியே, முத்து மேல கோபத்த கக்குற மாதிரியே வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் மத்த எல்லாருக்காகவும் தான் நம்ம முத்து வந்து பொறுமையா இருக்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, "கண்டிப்பா அந்த மாரி எதுவுமே நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா சொல்றாங்க. சரி, நல்லபடியா கல்யாண டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சீதாவுக்குமே பூ வச்சுட்டு அங்கருந்து போயிர்றாங்க. இப்போ சீதா இருந்துட்டு, "மாமா ரொம்ப நன்றி. என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் கால்ல விழுகுறாங்க. அதுக்கு அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, "உனக்கு அப்பா ஸ்தானத்துலருந்து என்னென்ன பண்ணணுமோ, அது எல்லாமே நான் உனக்கு பண்ணுவேன்ம்மா. அப்பா இல்லன்னு நினைக்கவே கூடாது. உங்க அப்பா இருந்திருந்தா உன் கல்யாணத்த எப்படி நடத்தி வச்சிருப்பாரோ, அத விட சூப்பரா வந்துட்டு நானும் முத்துவும் கண்டிப்பா அந்த கல்யாணத்த நடத்தி வைப்போம். உனக்கு எந்த குறையும் இருக்காது. நீ சந்தோஷமா இருக்கலாம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா, இந்த கல்யாணத்துல அருண் கண்டிப்பா முத்துவ வரவிட மாட்டாரு அப்படி சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா, கல்யாணத்தப்ப வந்துட்டு எல்லா ஆஃபீசர்ஸுமே வருவாங்க. எதிரும் புதிருமா இருந்துட்டு இருந்தீங்க. இப்ப 2 பேரும் சகலையாக போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் முத்துவ வந்து தரக்குறைவா இந்த அருண் வந்து நடத்துவாரு. அப்படிதான் நினைக்கிறேன். சரி, இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வர எபிசோட்ல தான் வந்து காட்டப்போறாங்க. அதுவும் ஸ்பெஷல் எபிசோடா போடப்போறாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.